கோவக்காய் வாங்கி 3 டேஸ் ஆயிடுச்சு. பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி காலையில சப்பாத்தி பண்ணிட்டு கோவக்காய் கிரேவியே பண்ணிடலான்னு தான் ரெடி பண்ணியிருந்தேன். கோவக்காவ நம்ம ஒரே மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி கிரேவி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும். பண்ணுறதுக்கு கடாயில கொஞ்சமா ஆயில் விட்டு பட்டை, லவங்கம் போட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கோவக்காவ நீல வாக்குல சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். கூடவே மசாலா ஆட் பண்ணிட்டு நம்ம தேங்காய் கொஞ்சமா சேர்த்துட்டு அது கூடவே முந்திரி பருப்பு கொஞ்சம் கசகசா சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மதியம் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி நாட்டுக்கோழி கொஞ்சம் பிராய்லரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டு சிக்கன் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நல்லா ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். யாரும் வீடியோ பார்த்துட்டு பாஸ்மதி ரைஸில் கொழுக்கட்டை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு பண்ணி தாங்கம்மான்னு சொல்லியிருந்தேன். அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 hour கிட்ட ஊற வச்சுட்டு நம்ம நார்மலாக கொழுக்கட்டை பண்ணுவோம்ல, பூர்ண கொழுக்கட்டை பண்ணிவிட்டு அந்த அரிசியை வந்து அந்த மாவு கூட டிப் பண்ணி நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா வந்து கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.